காங்கேயத்து பக்கத்தில் தென்னை மரம் வைக்கிற மாதிரி 1 ஏக்கர் செம்மண் பூமி விற்பனைக்கு வந்துள்ளதுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாமுங்க. எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. காங்கேயத்துலேருந்து சரியாக 11வது கிலோமீட்டருங்க. காங்கேயம் டு முத்தூர் ரோட்டில் பஞ்சாயத்து ரோட்லேருந்து 2வது காடுங்க. பஞ்சாயத்து ரோட்லேருந்து 2வது காடு மண் ரோடு பேஸ்லேயே வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல செம்மண் பூமிங்க. கரெக்டாக அளவு 1 ஏக்கராங்க. 1 ஏக்கர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேவரம் கம்பி வேலி வந்துடுதுங்க. வடவரம் உங்களுக்கு மண் ரோடுங்க. இன்னொரு பக்கம் கம்பி வேலியை வேணாலும் போட்டுக்கலாங்க. பக்கத்து காட்டு சொல்லி அப்படியே ஒட்டியாட்ட சதுரமாக 1 ஏக்கர் பூமி வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. காங்கேயம் டு முத்தூர் மாநில நெடுஞ்சாலைக்கு ரொம்ப பக்கமுங்க. காங்கேயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 11 கிலோமீட்டருங்க. 11 கிலோமீட்ரு எவ்வளோ நேரத்தில் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு போட்டுங்க. எட்டி பிடிச்சாப்பில் வந்துடலாம். எதிர்த்த மாதிரி தென்னந்தோப்பு இருக்குதுங்க. நம்ம காட்டுக்கு நேர் எதிர்த்த மாதிரி தென்னந்தோப்பு. தண்ணி வசதி போர் ஓட்டினோம்னா தண்ணி வசதி பண்ணிக்கலாமுங்க. தண்ணி வசதி பண்ணி தென்னை மரம் வைக்கிறதுக்கு வேறு ஏதாவது மரம் வைக்கிறதுக்கு ஆகும். இல்லை அப்படின்னாலும் ஏதாவது தொழில் போக்குவரத்து பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாமுங்க. 1 ஏக்கர் இருக்குதுங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு வேணாலும் ஆகும். வடக்கு பார்த்து இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு வேணாலும் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் காடு தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். அதே மாதிரி ஒரு விவசாய நிலம் வாங்கணும், நமக்குன்னு ஒரு விவசாய நிலம் 1 ஏக்கராவது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏற்ற மாதிரி தென்னந்தோப்புலாம் இருக்கிறதுனால நாமளும் இதே மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம். எல்லாமே நம்மளோட முயற்சி தானுங்க. இந்த காட்டுக்கு பக்கத்துலேயே மின்சார கம்பமும் இருக்குதுங்க. ஒரே ஒரு கம்பம் போட்டிங்கன்னா போதும், மின்சார வசதி வேணாலும் எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி குடியிருப்புகளும் இருக்குதுங்க. ஒரு போர் ஓட்டினீங்கன்னா ஒரே ஒரு கம்பம் மட்டும் போட்டிங்கன்னா போதும், கம்பம் பக்கத்துலேயே தான் இருக்குது, எடுத்துக்கலாம். அதே மாதிரி அக்கம் பக்கம் தென்னந்தோப்பு இருக்குது, வீடு இருக்குது, ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை. நீங்களே வீடு கட்டி வந்து குடியிருக்கிறதுனால இருக்கலாம் தோட்டம் பண்ணி. இல்லை நம்ம ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் தான் பண்ண போகிறோன்னா ஒரு போர் ஓட்டி இப்போ தான் தோட்டக்கலை சர்வீஸ் இமிடியேட்டாக கொடுத்துட்றானுங்க. அதனால் வந்து ஈஸியாக சர்வீஸும் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் சோலாரும் போட்டுக்கலாங்க. ஏதோ ஒன்று நமக்குன்னு ஒரு 1 ஏக்கரா தோட்டமாவது இருக்கணும் இன்றைக்கி. அந்த மாதிரி நினைக்கிறவங்க, இல்லை ஏதாவது தொழில் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த 1 ஏக்கரா, ஏன்னா மெயின் ரோட்டுக்கு இது பக்கங்கிற போது நீங்கள் தொழில் பண்ணிங்கனாலும் ஈஸியாக சூட் ஆகுங்க. வண்டி வாகனம் போகிறதுக்கு வர்றதுக்கு, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த வண்டி வாங்கினாலும் வரலாம் போகலாம். டிரான்ஸ்போர்ட் வசதிக்கு அருமையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிஏபி பரமக்குளம் ஆழியார் பாசனம் பாயக்கூடிய ஏரியா. இந்த பக்கத்தில் தென்னந்தோப்பு வழியே தான் நமக்கு பிஏபி பரமக்குளம் ஆழியார் தண்ணி போகுதுங்க. அதனால் வந்து நிலத்தடி மட்டம் ஓரளவுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. போர் ஓட்டினீங்கன்னா தண்ணி ஆகும். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 2 ஏக்கரா 30 சென்ட் காடு ஒன்று போட்டிருந்தோம். காங்கேயத்து பக்கத்தில் பரஞ்சர் வழி. அந்த காடு வாங்கி கிரையம் பண்ணி நாம் சொன்ன மாதிரியே நம்ம சொன்ன பாயிண்ட்லேயே அவங்க போர் ஓட்டினாங்க. அது போர் ஓட்டின அன்றைக்கி நம்ம கூடவே இருந்தோம். அதோட வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு 500 அடி கீழே போய் ஒரு 1 இன்ச்சு தண்ணி ஆயிடுச்சு போரில் அப்படின்னா போதுங்க. மேல் மட்டத்தில் தண்ணி கிடச்சா சிரமங்க. 500 அடி கீழே போய் நீங்கள் தண்ணி ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு வறட்சியும் தாங்கும். 500 to 1000 அடிக்குள்ளே உங்களுக்கு தண்ணி கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு 1 இன்ச் தண்ணி இருந்தாலே தோட்டத்துக்கு சொட்டு நீர் பாசனத்துக்கு போதுங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 1 ஏக்கரா தான் இருக்குதுங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. மாநில நெடுஞ்சாலைக்கு பக்கம் எதிர்த்த மாதிரி தென்னந்தோப்பு இத்தனை வசதியோடு இருக்குது. தார் ரோட்டுக்கு ரொம்ப பக்கா. வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் மட்டும் இருக்கக்கூடிய இந்த பூமி 35 லட்ச ரூபா கேட்குறாங்க. கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணி கொடுப்பாங்கங்க. வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரோடு வசதிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. போக்குவரத்துக்கு டக்குன்னு தார் ரோட்லேருந்து வந்ததுமே காடு, ஒரு பக்கம் கம்பி வேலி இருக்குது, வாங்கி நம்ம இன்னொரு பக்கம் கம்பி வேலி போட்டுக்கலாம். முன்னால் ரோடு, அதை விட்றலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கம் பக்கம் குடியிருப்புகளும் இருக்குது. எல்லாத்துக்கும் சௌரியமுங்க. நாங்கள் வந்து தினம் காடு ஏதாவது ஒரு காடு பார்த்துட்டே தான் இருக்கிறோமுங்க. பார்க்குற காடு பூரா நாங்கள் வீடியோ போட முடியாதுங்க. ஏன்னா நாங்களே 90% அதை அவாய்ட் பண்ணிடுறோம். தடம் வழி சரியில்லை, டாக்குமெண்ட் சரியில்லைன்னா அந்த காடெல்லாம் நாங்கள் வீடியோ போடுறதே கிடையாதுங்க. வீடியோ போட்டால் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் போடுவோம். காடும் தெளிவாக இருக்கணும், டாக்குமெண்ட்டும் தெளிவாக இருக்கணும். அப்படிப்பட்ட காடை மட்டும்தான் வீடியோ போடுறோம். பார்த்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து எந்த பிரச்சனை போக்குவரத்தும் இருக்கக்கூடாது. டாக்குமெண்ட் தெளிவாக இருக்கணும். நம்ம வாங்கி கொடுத்தா நாளைக்கு அவங்க நல்லா இருக்கணும். எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்ட்டு கார்டு வாங்கணும், பரவாயில்ல, அன்றைக்கி வாங்கினதுக்கு இன்றைக்கி பரவாயில்ல, வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எந்த பிரச்சனை போக்குவரத்தும் இல்லை அப்படிங்கிற பேர் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். சர்வீஸையும் தாண்டி பிற்காலத்தில் நம்ம ஒரு பேர் நல்ல பேராக இருக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறோமுங்க. ஸோ அதனால் வந்து ப்ராப்பர்ட்டியை நேரில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நேரடியாக நீங்கள் காட்டுக்காரர்கிட்ட பேசிக்கங்க. இந்த 1 ஏக்கரா பூமி வந்துங்க தனி பட்டாங்க, தனி சப்டிவிஷன், ஒரே ஒரு கையெழுத்துங்க. நம்மளோட ஆஃபீஸ் வந்துங்க சென்னிமலை லோட்டஸ் டிவிஎஸ்க்கு நேர் ஆப்போசிட்லேயே அமைச்சிருக்குதுங்க. சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க.
நமது எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் ஒரு நிலத்தை விற்கணும் வாங்கணும் அப்படின்னாலோ அந்த ப்ராசஸை நாங்கள் பண்ணி கொடுக்குறோமுங்க. அதே மாதிரி ஒரு நிலத்தை பத்திரப்பதிவு பண்ணுறது, ஒரு நிலத்துக்கு லோன் வாங்குறது, எம்ஓடி டாக்குமெண்ட்டுங்க, ஒரு நிலத்தோட வரைபடத்தை எடுக்கணும் அப்படின்னாலும் சரிங்க. அதே மாதிரி சொத்து பத்திரத்தில் ஏதாவது வில்லங்க விவகாரம் இருக்குதா அப்படிங்கிறது லீகல் ப்ராசஸ் பார்க்குறதுக்குமே லீகல் ஒப்பீனியன் டீமுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. ஸோ அதனால் ஒரு நிலம் வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய A to Z அனைத்து ப்ராசஸ்க்கும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக நம்மளோட நிறுவனம் வழங்கிக்கிட்டு இருக்குதுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம ஆஃபீஸ் நேரில் வரலாங்க. 1 ஏக்கர் அளவுள்ள இந்த ப்ராப்பர்ட்டி காங்கேயத்துலேருந்து 16வது கிலோமீட்டரில் மண் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க. பக்கத்தில் EB சர்வீஸ் இருக்குது, குடியிருப்புகள் இருக்குதுங்க, தென்னை மரம் இருக்குது, PAP வாய்க்கா பாசன பகுதிங்க. தோட்டம் பண்ணுறதுக்கு அருமையாகும், வாங்கி முதலீடு பண்ணுறதுக்கு அருமையாகுங்க. இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணிங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரி இடம் தேவைப்படுதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிங்க.